சக்ஸஸ் மீட்டில் அல்வா கொடுத்த சூப்பர் ஸ்டார். சமீபத்தில் ஜெயிலர் படத்தினுடைய சக்ஸஸ் மீட் நடிகர் நடிகைகளுடன் தொழில்நுட்ப கலைஞர்களுடன் கொண்டாடப்பட்டது. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொண்டார். இந்த விழாவில் இயக்குனர் நெல்சனுக்கு ரஜினிகாந்த் வெளிநாட்டு கார் பரிசீலிப்பார் என்றும் மற்ற நடிகர் நடிகைகளுக்கு விலை உயர்ந்த வெகுமதி பரிசு கொடுப்பார் என்றும் பேசப்பட்டது. ஆனால் ரஜினிகாந்த் வந்தார், விழாவில் கலந்து கொண்டார், அனைவரையும் ஹாய் ஹாய் என்று சொல்லி வாழ்த்தினார். சடக்கென்று காரில் ஏறி பறந்து விட்டார். யாருக்கும் எந்த கிஃப்ட்டும் கொடுக்கவில்லை. இதனால் சக்ஸஸ் மீட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு பெருத்த ஏமாற்றம். குறிப்பாக நெல்சன் திரு என்று முழித்தார். அப்படியே கையை பிசைந்து கொண்டே ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தார். ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், விக்ரம் படத்தில் நடித்த எல்லோருக்குமே தங்க காசுகளை கொடுத்தார் கமல். படத்தை இயக்கியவருக்கும் வெளிநாட்டுக்கார் பரிசீலித்தார் கமல். கமல் மட்டுமல்ல, அஜித், விஜய் ஆகியோர் தங்கள் படங்கள் சக்ஸஸ் ஆகும்போதெல்லாம் அந்த படத்தினுடைய இயக்குனருக்கு வெளிநாட்டுக்கார் பரிசளிக்கிறார்கள். நடித்த நடிகர் நடிகைகளுக்கு தங்க காசுகள் கொடுத்து கௌரவிக்கிறார்கள். ஆனால் 120 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற ரஜினிகாந்த் கையை வீசிக்கொண்டு வந்தார். கையை வீசிக்கொண்டு சக்ஸஸ் விழாவை விட்டு வெளியேறினார். இது நல்லாவா இருக்குது? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரு, நீங்கள் இப்படி வெறுங்கையே வீசிட்டு போகலாமா? ஏதாவது கிஃப்ட்டு கொடுத்துக்கலாம்ல? அவங்கெல்லாம் ஏமாந்து தேமேன்னு அவங்க பார்க்குறது பரிதாபமாக மனக்கண் முன் நிழலாடுகிறது. சூப்பர் ஸ்டாரு இதான் ஐயா சூப்பர் ஸ்டாரு.